கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் ஒரு வசனத்தை பார்க்கும்படியாக 40ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அதில் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று இந்த சங்கீத பகுதியிலே அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்மேல் நினைவு கூறுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் நிறைந்த உலகத்துல மனுஷர்கள் பாவங்களை செய்து கொண்டு அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்த நாட்களிலே ஒரே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அந்த நாட்களிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ அந்த நேரத்தில் நோவாவை கர்த்தர் நினைத்தருளினால் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றினார். பெரும் வெள்ளத்தின் மத்தியிலே அவர்களை பாதுகாப்போடு அவர்களோடு கூட ஒரு மிருகங்கள் கூட்டங்களையே கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் அந்த படகிலே ஆண்டவர் அடைத்து அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் அவர் மீது நாம் நம்பிக்கையாக இருப்போம். அவர் நம் மீது நினைவாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்னை நினைவு கூறல, என்னை நினைக்கல, என்னை நோக்கி பார்க்கல என்று சொல்லி சொல்லாதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் நம் நினைவாக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் மீது நினைவாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே கவலைப்படாதீங்க. அவர் மறவாமல் நினைவு கூறுகிற கர்த்தர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார்.